காங்கிரஸ் கட்சி சொல்ற மாதிரி உங்களோட பழக்கம் என்ன? எதுலெல்லாம் அதிகமா வருமானம் பார்க்கறோமோ அதை எடுத்து பாக்கெட்ல போடுற பழக்கம் பிஜேபியில இல்லைங்க. காங்கிரஸ் மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு அமைச்சரவையிலும் பிஜேபி கவர்மெண்ட்ல இல்லைங்க. வந்த அத்தனை ஜிஎஸ்டி வருமானம் திருப்பி மக்களுக்காக பல்வேறு திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமான மருத்துவ காப்பீடு, இந்த பணம் எல்லாம் வச்சுதான் நம்ம கொடுக்கிறோம். இன்றைக்கு 11 கோடி பெண்களுக்கு ஒவ்வொரு வீட்லயும் இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்கோம். 4 கோடி ஏழை மக்கள் நல்ல வீடு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் திருப்பி மக்களுக்காக தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு ஜிஎஸ்டி வருமானத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம். 50,000 கோடி உடனடியா வருவாய் இழப்பு வந்தா கூட நாம இந்த வரி குறைப்பின் வாயிலாக வியாபாரத்தை அதிகம் பண்றதன் வாயிலாக இந்த பணத்தை ஈடுகட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. அதனால இந்த பலனை திருப்பி அப்படியே வச்சுக்கணும்னு கவர்மெண்ட் நினைக்கல, ஒவ்வொரு இந்தியருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக இப்ப இதை அமல்படுத்தி இருக்கோம். அதனால காங்கிரஸ் கட்சி எந்தெந்த துறையில எப்படியெல்லாம் வருமானம் பார்த்து தன்னோட சொந்த வளத்தை பெருக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சூழல் இல்லாம இப்ப எது கிடைச்சாலும் நாட்டு மக்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு பிரதமர் மோடி யோசிக்கிறார்.